எங்க உழைப்பு தானே நடக்குதுங்க. அவங்க செய்யற சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அவங்க வேலை அந்த டைம்ல வேலைன்னு சொல்லிட்டு வீடு வீடா வந்து ஓட்டு கேட்கறாங்க. 1000 ரூபா காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க. காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க. தெரியாத கரண்ட் லைட் ஆஃப் பண்ணி தராங்க. ஒரு கட்சிக்காரன் இவன் தரான், ஒரு கட்சி அந்த தான். எங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு கட்சி ஓட்டு போட நாங்களே முடிவு பண்ணோம். நாங்களே ஓட்டு போடணும். நீங்க கேட்க கூடாது. எங்க வீட்டுல வந்து ரைட்ல ஆஃப் பண்ணி ட்ரிபியன் ஏரியால ஐசோஸ்ல அந்த பக்கம்லாம் நடக்குது. இப்ப போனா கோடம்பாத்துல கூட கேள்விப்பட்டேன். காசுலாம் யாரும் வாங்காதீங்க. நான் சூரியனுக்கு தான் போடுவேன். அவங்க நல்லதானே செய்யறாங்க. என்னோட ஆதரவு வந்து திமுக தான். திமுக செயல்பாடு எப்படி இருந்தது போன 5 திமுக வந்து பெரிய செயல்பாடெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ரோடெல்லாம் ஒழுங்கா போட்டுட்டு இருக்கானுங்க அவங்க. அது எலெக்ஷன் டயத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் வரும்போது போடுறாங்களா இல்லை ஆல்ரெடி போடுறாங்க? தேர்தல் வர்றதுக்காக தான் போடுறாங்க தவிர என்ன எந்த கட்சியுமே வந்து அவங்களோட இதை வந்து சரியா பண்றதில்ல. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் யாருமே வர்றது கிடையாது. ஆதரவுன்னு பார்த்தாக்கா கடந்த 60 வருஷத்துல ஒன்றும் கொடுத்த வாக்குறுதியும் சரி எதுவுமே ஒரு வெற்றி விளம்பரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து இது பாராளுமன்ற எலெக்ஷன்றதுனால யார் வருவாங்கன்றது முன்கூட்டியே அனாலிசிஸ் வந்ததுக்கப்புறம் வேற யாருக்கு போட்டாலும் அது செல்லாத ஓட்டாக தான் போகுன்றது தான் என்னோட பார்வையாக இருக்கு. எப்பயுமே ஏடிஎம்கே தான் போடுறது. நமக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் தான் வைப்பாங்க, பழக்கம் தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க நல்லா தொழில் செய்வாங்க நம்பிக்கையில் போடுறதுதான். ஜெயக்குமார் அவர்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஜெயவர்தன் இப்ப நிக்கிறாருங்க. சரிங்க. எப்படி அவர் எப்படி செய்வார்? ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறாருங்க. எப்படி செய்யறான்னு பார்ப்போம். அவருக்கு பொறுத்தளவு பிஜேபி தான். பிஜேபி எதனாலங்க? இந்த பூசவாடி புது நம்ம வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த ஏரியா ஆளுங்க. அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க சரி நான் 2 வாட்டி அவங்களை பார்த்துட்டு அவ்வளோதான். மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட என்ன பண்ணாங்களா? பார்த்தது கிடையாது. டிஎம்டிகேன்னு சொன்னேன். அதாவது தேமுதிக நிக்கல, அவங்க கூட்டணியில இருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்குன்னு சொல்றேன், டிஎம்டிகேன்னு சொல்றேன். ஆனா அதான் ஏடிஎம்கே. ஓகே. எல்லாம் மாசம் 1000 ரூபாய் தராங்க. எல்லாரும் தேவைங்களா, பெண்களுக்கு தேவையானது சந்திக்கிறாங்க. அதுதான் எல்லாம் என்ன தேவைங்களோ அதெல்லாம் எனக்கு கேளுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு தான் சொல்றாரு அண்ணன். என் மனசுல இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மோடி அவர் தான் வரப்போறாரு. நம்ம ஓட்டே போடலனாலும் அவர் தான் வரப்போறாரு. ரெண்டாவது நம்மளுடைய மக்களுடைய உழைப்பு, மக்களுடைய தெளிவு வந்து அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் இவ்வளோ முன்னேற்றத்தில் இருக்காங்கனாக்கா இன்னும் அரசாங்கத்தோட பங்கு அவருடைய முயற்சிகள் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கான்னு தோணுது. பட் இப்போ மத்திய அரசுடைய பங்கு இன்னும் அதிகமாக வரணும் போது மற்ற திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டால் அவங்க வந்து பரிந்துரை தான் செய்தாகணும். அதுக்கு நேரடியாகவே பிஜேபி வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னாக்கா நமக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சலுகைகள் வந்து மற்ற அடிப்படை வசதி, மற்ற சுகாதாரம் எல்லாமே கிடைக்குன்றது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கு. நாடாளுமன்றத்தில் இந்த மழை வெள்ளம்லாம் வந்துச்சு, யாருமே வந்து எதுவும் செய்யலை. இன்னும் தான் யோசிக்கணும் யாருக்கு போடலான்னு. நல்ல கட்சிக்கு போடுவோம். இருக்கு, சாய்ஸ்ல இருக்காங்க. இன்ன வரைக்கும் முடிவு எடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். யாருமே வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. என்ன பண்றது, மட்டும் முடிவு எடுக்கணும், பார்த்து போடும். அவங்க இங்க வந்ததே இல்லையே, பார்த்ததே கிடையாது. கடைசி 5 ஆண்டுகளா அவங்களோட செயல்பாடு ஒண்ணுமே இல்லையே சார். இங்க வந்து அவங்க இப்பதான் வராங்க, ஒரு மாசத்துக்கு இந்த எலெக்ஷன் தான் வராங்க. பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி கஷ்டப்பட்டீங்க மழையில? வீட்டை விட்டு வெளியே வர முடியல, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. பிஜேபியில இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருக்காங்க, சொல்றாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னு. எப்படி பண்றாங்கன்னு தெரியல பார்த்தது. என்னோட ஆதரவு வந்து திமுக தான். திமுக எதனால? திமுக என்ன அப்பையிலேருந்து திமுக இருக்கனால திமுக தான். லாஸ்ட் 5 வருடங்களா உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? செயல்பாடு வந்து தெரியல. ஆனால் மழையில நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி இந்த ஏரியா கவுன்சிலர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணார். ஏரியா கவுன்சிலரு எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. எங்களெல்லாம் சாப்பாடு எடுத்துன்னு கொடுத்தது, மழையெல்லாம் வந்து எங்கள் இந்த சமூகத்தில் எல்லாம் செஞ்சாங்க. அவங்களாம் நல்லா பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்ததில்லை.
இந்த ஏரியா எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாமே நல்லா பண்ணாங்க. எம்எல்ஏ பிரபாகராஜ் எப்படி இருக்கு அவரோட செயல்பாடு? அவெல்லாம் நல்லா பண்றாரு, நல்லா சுறுசுறுப்பான ஆளு, நல்லா பண்றாரு. என்னுடைய ஆதரவு யாருன்னு பார்த்தா மோஸ்ட்லி அரசியல்வாதிக்கு பண்ணி தான் ஆகணும். ஆனால் 10 வருஷம் ஆண்டு காலத்தில் பாஜக வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் செய்யலை. அதில் திமுகவு தான் என்னுடைய ஓட்டு. தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான். என்னோட ஆதரவு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பனாக கேட்குறீங்களா? சொல்லலாம் நீங்க. அவர் வந்து இதுதான் சார், டிஎம்கே தான் பண்ணுவாங்க. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குக்கா? எங்களோட ஆதரவு யாருன்னா இப்போ இருக்கிறவங்க யாரும் இது செய்யறன்ட்டு ஏமாத்தினுறாங்க. 1000 ரூபா போறேன்ட்டு இந்த மாசம் போடலையாமே, அடுத்த மாசம் சேர்த்து போறேன்ட்டாங்க. எந்த கட்சி வந்தாலும் நம்ம கஷ்டப்படுறதும் நம்ம உழைச்சி சாப்பிட போறாங்க. எந்த கட்சி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. இந்த தாட்டில் யாருக்கும் ஓட்டு போற மாரி இல்லை. யார் வந்தாலும் நம்ம கஷ்டப்படுறத நம்ம சாப்பிட போறோம். நீங்க என்ன காத்தால மயக்க தீனுட்டீங்க? உங்களுக்கு இப்ப உங்களால இது என்ன லாபம் சொல்லு? மக்கள் கருத்தை வந்து நாங்க எடுத்து மக்களுக்கே தெரியப்படுத்தும். மக்களுக்கு தெரியப்படுது இல்ல, எங்களுக்கு என்ன இது ஹெல்ப் பண்றீங்களா சொல்லுங்க. நீங்க பேட்டி எடுத்தா எங்க பிள்ளைங்களை யார் பார்க்குது? நாங்க கஷ்டப்படதான் படிக்க வைக்கிறோம். எந்த கட்சி வந்தாலும் என்ன எங்க உழைப்பு தானே நடக்குதுங்க. அவங்கவுங்க சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க வேலை அந்த டைம்ல வரேன்னு சொல்லிட்டு வீடியோட வந்து ஓட்டு கேட்கறாங்க. 1000 ரூபா காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க. காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க. தெரியாத கரண்ட் லைட் ஆஃப் பண்ணி தராங்க. ஒரு கட்சிக்காரன் வந்து தரா, ஒரு கட்சி அந்த தான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு கட்சி ஓட்டு போட நாங்களே முடிவு பண்ணோம். நாங்களே ஓட்டு போடணும். நீங்க கேட்க கூடாது. எங்க வீட்டுல வந்து தர ரைட்ல ஆஃப் பண்ணி ட்ரிபியன் ஏரியால ஐசோஸ்ல அந்த பக்கம்லாம் நடக்குது. இப்ப போனா கோடம்பாத்துல கூட தரப்புன்னு கேள்விப்பட்டேன். காசுலாம் யாரும் வாங்காதீங்க. நம்ம இஷ்டமா நம்மளுக்கு யாரு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க திருப்பி அவங்க பிடிச்சி கொடுத்துருவேன். வாங்க மாட்டேன். ஜெயலலிதா மாதிரி சொன்னே நல்லா இருந்தது. அவங்க எல்லாரும் போயிடுச்சு. அவங்க இருந்தா நாங்க போடுவோம். இப்ப யாருக்கும் போற ஐடியா இல்ல. இப்ப போகணும்னு போடு தந்தா ரெட்டலைசன் தான் போடும். செய்யறன்னு சொல்லிடுறாங்க. பார்க்கல அன்னைக்கு நான் இப்படியும் மூடு மாறுதோ. ஏன்னா நான் போட மாட்டேன். ஏன் கஷ்டம் விட்டு நான் ஏன் ஓட்டு போடணும்? உரிமை இருக்கே. ஆனா செய்யற சொல்ல ஏமாத்துறாங்க. இந்த லேடிஸ்க்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட் தராங்கல்ல, ஜென்ஸுக்கு கொடுக்கலாம்ல. அவங்களும் பாவம் தானே சொல்லு. அவங்களும் தம்பி என் பசங்களாம் 3 ஆம்பளை பசங்க பஸ்ஸுல போறானுங்க. அவங்களும் காசு கேட்கறாங்களே. 2 பஸ் மாதிரி போறானுங்க. அதனால என்னத்துக்கு போட்டா கட்சியில ஜெயிக்கிற மாதிரி இருந்தா போடுவோம். இந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி இருந்தா போடக்கூடாது. இந்த ஒரு தாட்டி போட்டு பார்ப்போம். யாவன் வரணும் வரலையோ. இந்த ஆட்சியில ரெட்டையாள கட்சி வந்து நாங்க போடுவோம். எல்லாரும் அதை நம்புறோம். வந்தா அம்மா கட்சிக்கோசம் போறோம். அது கூட நான் போட மாட்டோம். அம்மா பேர் சொல்லி வந்து கேட்கறாங்க. அவன் அதனால போட போறோம். பார்க்கலாம். எந்த கட்சி வந்தா இந்த கட்சி வந்து செய்யறாங்களோ பார்க்கலாமே.